கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாருமே சாதாரணமாக சொல்லுவாங்க. காமராஜரை பற்றி பேசுகிறோன்னாவே கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னாங்க. ஆனால் ஒரு அம்மா வந்து அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். பிரதமர் ஆவதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. அவர் நினச்சிருந்தா பிரதமர் ஆயிருக்கலாம். தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட கௌரவ சிஎம் மாதிரி தான் இருந்துட்டு போயிருக்காரு. அவர் பெருசாலாம் ஒன்றும் அலட்டிக்கல. நாட்டுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு ஒழிய மற்றபடி முதல்வர் சிஎம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கருத்தும் இல்லை. பிரதமர் போஸ்ட்டு வாங்கணும்னு ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதுக்கப்புறமே வேணான்னு சொல்லி மறுத்து வந்தவர் கர்ம வீரர் அவர்கள். அவர் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் எல்லா விருதுமே அவருக்கு உரித்தானது தான். மாண்புமை மிக்க விருதுகள் அனைத்தும் அவருக்கு உரித்தானது தான். ஆனால் அவருக்கு ஒரு அம்மா ஒரு விருதை கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, என்ன பட்டம்னு பாருங்க. காம வீரர், கர்ம வீரர் இல்லை, காம வீரர் தான். அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் கல்யாணம் பண்ணாத ஒரு பிரம்மச்சாரி. யாருக்கு என்ன பட்டத்தை கொடுக்குறதுன்னு தெரியாமல் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. சிஎம் வந்து என்ன சொல்கிறாரு, 4935 அப்படிங்கிறாரு, 4995 அப்படிங்கிறாரு. என்னென்னமோ வாயில் வருது. ஒருத்தர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தர் உளறி இருக்காரு, 1 கோடியே 5 கோடியே 2 லட்சத்தி 1 லட்சத்தி 1 கோடியே 10 கோடியே 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு 1 10 100 1000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடி இது கூடவா தெரியாது? 5 டிஜிட் இருந்தால் 10,000 அப்படிங்கிற ஒரு இது கூடவா தெரியாது உங்களுக்கு? எதுவுமே தெரிஞ்சு செய்கிறீங்களா இல்லை தெரியாமல் செய்கிறீங்களா? ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஒரு நிதித்துறை அமைச்சர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு. இங்கிலீஷில் பேசுனா கூட பரவாயில்ல, தங்கிலீஷில் பேசுகிறாரு. சரியாகவும் ஆங்கிலம் பேசலை. ஒரு காலேஜ் வச்சு நடத்துகிறாராம். ஜேபிஆருடைய மருமகனோ என்னமோ ஒன்று சொன்னாங்க. ஜேபிஆருங்கிறது ஒரு பெரிய ஒரு கல்வி வள்ளல். அவர் எம்ஜிஆருடைய சீடரு, அது தெரிஞ்ச விஷயந்தான். அவருடைய மருமகன் சொல்லிக்கிறீங்க. சட்டசபைக்கு வர வாய்ப்பும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, நல்ல விஷயந்தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு தடவைக்கு 4 தடவை பட்ஜெட்டை நீங்கள் தானே ப்ரிப்பேர் பண்ணீங்க. உங்களோட அமைச்சரவையில் இருக்கிற அசிஸ்டண்ட்டு தானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சுட்டு வந்திருப்பீங்கல்ல. அந்த இது என்ன இது எப்படி பேசணும், இது எவ்வளோப்பா தெரியலனா கூட அந்த பக்கத்தில் செக்ரட்டரி கூட எவ்வளோன்னு சொல்லியா, 4,85,33,382 இதை ஒரு தடவை 4 தடவை சொன்னீங்கன்னா பார்த்து படிச்சிங்கனாவே அது அங்கே வந்து பார்த்தோன்னே படிச்சிடும். இல்லை எண்களாக எண்ணாமல் தமிழ்லேயே 4,85,82,82,318 அப்படின்னு எழுதிட்டு வந்தால் கூட அதை அப்படியே படிக்கலாம். அதை எழுதி வச்சுக்கிட்டு தான் பேப்பரை பார்த்து தான் படிக்கிறீங்க. எப்படி பேப்பரை பார்த்து படிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வேணும்னே பேசுகிறீங்களா, இல்லை பேச தெரியாத மாதிரியே பேசுகிறீங்களா, இல்லை வேணும் நம்மளை எல்லோரும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட நீங்கள் உள்நோக்கத்தோடு பண்ணுறீங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது எப்படி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழே படிக்க தெரியாமல் எப்படி இருப்பீங்க? நீங்கள் எல்லாமே படித்தவங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே படித்தவங்க. அன்றைக்கே சொன்னாங்க, எல்லாம் பெரிய படித்த படிப்பாளிகளை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்றைக்கி எலெக்ஷனில் நிப்பாட்டும் போதே படிப்பாளிகளுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறோம், எல்லாருமே நல்லா படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அப்படி நல்லா படித்தவங்க எப்படி திக்கி திணறி பேசுகிறீங்க? ஒரு படபடப்பில் பேச வரலையா, இல்லை சட்டசபை கூட்டத்தொடரில் புதுசுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு கிளி இருக்குதா உங்களுக்கு? கிளியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சட்ட சபாநாயகர் இருக்கார், சிஎம் இருக்கார், எதிர்கட்சி தலைவர் இருக்கார், மற்றும் உறுப்பினர்கள்லாம் 234 பேர் இருக்காங்க. மொத்தம் 234 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் சபை காவலர்கள் இருக்காங்க, சபையில் வேலை பார்க்குறவங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்தால் உங்களுக்கு என்னத்தை கிளி? ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சுட்டு வர போகிறீங்க, படிச்சுட்டு வந்து பேச போகிறீங்க. 91 to 96 ஜெயலலிதா சட்டசபையை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படி புகழ்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க. அது என்ன? அது ஒரு மானிய கோரிக்கைகள் நடக்குது, அதன் மீதான விவாதங்கள் நடக்குது, அதன் மீதான கேள்வி நேரங்கள் நடக்குது. என்ன நேரத்தில் என்ன பாட்டு பாடுறீங்க? பத்தாவது எல்லாத்துக்கும் மேலே சபாநாயகர் ஒரு பாட்டு போடுறாரு, அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, அவர் நிதியமைச்சர் ஒரு பாட்டு பாடுறாரு, இன்னொருத்தர் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுது, உனக்கு ஊருக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டை பாடுது. என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. பத்தாததுக்கு இந்த இனோவா காரை வந்து எந்த இதில் முகாந்திரத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னே தெரியல.
இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்ல. அவங்களோட சொந்தக்காரர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர்களுக்கு வாகனம், அமைச்சர்களுக்கு வாகனங்கள் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லன்னு நினைக்கிறேன். கொடுங்க, தப்பு இல்லை. யார் காசில் கொடுக்குறீங்க? ஏன் உங்களுக்கு அறிவே இல்லையா? மண்டையில் யோசனையே இருக்காதா உங்களுக்கு? இல்லை அது பேசவே யோசிக்கவே மாட்டீங்களா? நிதி நெருக்கடிங்கிறீங்க, எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிட்டாங்க. இந்த நிலைமையில நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? எது செய்ய போகிறோம்? எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செய்கிறோம் அப்படிங்கிறீங்க. கஜானாவை தொடச்சி வலிச்சு அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறீங்க. கடனை வாங்கி வச்சுட்டு போய் தூங்குறாங்க அப்படின்ட்டீங்க. என்னென்ன பேசுறீங்க? வாய்க்கு வந்து பதவிக்கு வரமாட்டோன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளவுலாம் பேசுனீங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் அனுபவிக்கணும் தான் பதவியை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் பேசுனதெல்லாம் பொய், நீங்கள் பேசுனதெல்லாம் தப்பு, நீங்கள் பேசின பேச்சுக்கு நீங்களே வந்து தண்டனை அனுபவிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு பதவி தமிழ்நாட்டு மக்களால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சுட்டு ஃபெயில் ஆகிருப்பீங்க. 10 சீட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் சட்டசபைக்கு கூட்ட வந்திருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு அந்த ஞானம் புரிஞ்சிருக்கும், எதுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், அரசியல் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஓவராக பேசுனதுனால தான் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓவராக அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓட்டை போட்டு உங்களோட உள்ளே வச்சுட்டாங்க. நீங்கள் பேசுனதுக்கெல்லாம் அதாவது உங்களுக்கு தண்டனை வரதுக்கு தீதும் நன்றும் பிறர் தர வரான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு தண்டனையெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், நீங்கள் பேசின பேச்சுக்கள். கடிதம் எழுதிட்டு போய் படுத்துக்கிறாரு. கடிதம் எழுதிட்டு போய் படுத்துக்கிட்டால் பத்தாது, கடிதம் எழுதினா மட்டும் பத்தாது, அந்த கடிதத்தை உணர்வு பூர்வமாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால நீங்கள். இப்போ நீங்கள் கடிதம் தான் எழுதுறீங்க, அந்த இடத்துல உட்காந்து அதானே செய்ய முடியும். மத்திய அரசிட்ட போய் என்ன போய் குச்சி எடுத்துகிட்டு போய் அமித்ஷாவைய மோடி என்ன அடிக்கவா முடியும்? செய்ய அப்படின்னு சொல்லவா முடியும்? என்ன பேச்சு பேசுகிறீங்க? கொஞ்சோட பொறுப்பு இல்லாமல் பேசிக்கிட்டு, பொறுப்பு இல்லாத இது. இப்போ நீங்கள் காரு கொடுக்கணும் அப்படின்னா திமுககாரங்க வேணான்ட்டாங்க, நிறைய பேர் வேணான்ட்டாங்க, கம்யூனிஸ்டுக்காரங்களும் வேணான்ட்டாங்க. உங்கள் கட்சியில் 95% பேர் கார் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவருக்கு இங்கே காரை கொடுக்குறேன்னு நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க, சம்பளம் வரப்போகுது இனிமேல், அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது இனிமேல், எம்எல்ஏங்கிற அதிகாரம், அவருக்கு காரும் கொடுக்குறீங்க. அவர் லவ் ஃபெயிலியர் ஆனவர், அவர் இனிமேல் காரு கொடுத்து இப்போ எம்எல்ஏ பதவி கொடுத்துட்டீங்க, காரு கொடுத்துட்டீங்க, காருக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதம் 75,000 கொடுத்துட்டீங்க. இவ்வளோ கொடுத்ததுக்கப்புறம் அவர் பாவம் இனிமேலாவது அவர் லவ் சக்ஸஸ் ஆகி அவர் நல்லபடியாக கல்யாணம் காட்சி பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பற்றி சந்தோஷமாக வாழட்டும். அது ஒரு பக்கத்து. என்னென்னலாம் சட்டசபையில் வந்து சொல்கிறாங்க, நான் காலேஜில் படித்தேங்க, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கார் இல்லாததுனால, அது இல்லாததுனால, இது இல்லாததுனால, இன்றைக்கி எல்லாமே கொடுத்துருக்கீங்க, நான் இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான ஆளாகிட்டேன். இதெல்லாம் மேடை போட்டு தாவேகா பனையூரில் போய் பேசுங்க, இல்லை தாவேகோட ஆஃபீஸில் போய் போடுங்க, இல்லை மேடை போட்டு 3 ரோட்டில் மேடையை போட்டு 3 ரோட்டில் போய் நில்லுங்க, முச்சந்தியில் போய் நில்லுங்க, நின்று பேசுங்க. இதெல்லாம் அதை விட்டுட்டு சட்டசபையில் என்னென்ன பேசணும்னு தெரியாமல் ஜெயலலிதா காலத்தில் இருந்து போந்தாங்களே, அம்மா அங்கே ஹெலிகாப்டர் அங்கே பார்த்தாவே இங்கே காலை விழுந்து கும்பிட்டாங்களே, அந்த மாதிரி இருக்குது உங்களுடைய சட்டமன்றம். எல்லாத்துக்கும் புகழ்ச்சி. லோனு வேணும்னாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் தரோம், இல்லை ஒரு மானியம் தரோம், இல்லை குறைந்த வட்டியில் நாங்கள் குறைந்த வட்டியில் லோன் தருவோம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, இந்த பேங்க்கில் அலவுடு, இந்த பேங்க்கில் நீங்கள் போய் ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டி இல்லை நீங்கள் வந்து கார் எடுத்துக்கலாம், அதுக்கான லோனை நீங்களே கட்டி முடிச்சுக்கலாம், கட்டி முடிஞ்சாலும் கார் உங்களுக்கு சொந்தமாயிரும், உங்கள் சம்பளத்தை வந்து நாங்கள் அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணிடுவோம் அப்படின்னா அவங்க பாட்டு வச்சுக்கிட்டு போகிறாங்க, அவங்க பாட்டு வாங்கிட்டு போகிறாங்க. கார் தேவைப்பட்டவங்க வாங்குறாங்க, இல்லைன்னா விட்டுடுறாங்க. அது வரைக்கும் எல்லாத்துக்கும் இலவசமாக நீங்கள் கார் தரீங்க. அதுக்கு அதாவது பரவாயில்ல, அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு 75,000 மாதம் 75,000 வருஷத்துக்கு என்னாச்சு? 5 வருஷத்துக்கு என்னாச்சு? காரோட விலை நீங்கள் 35 லட்ச ரூபா ஒரு இனோவா காரு, அந்த காரோட விலை என்னாச்சு? இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு என்எஸ்சி. இப்போ விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி போடலன்னா அவங்க கோபத்தில் இருக்காங்க, மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லைன்னு மீனவர்கள் கோபத்தில் இருக்காங்க, மாதத்துக்கு 2,500 ரூபா கொடுக்கலன்னு பெண்கள் கோபமாக இருக்காங்க, மாதத்துக்கு 4,000 கொடுக்கலன்னு இளைஞர்கள் கோபமாக இருக்காங்க, கேஸுக்கு சிலிண்டர் 6 சிலிண்டர் தரலைன்னு சொல்லிட்டு குடும்ப பெண்கள் எல்லாம் கோபத்தில் இருக்காங்க. இப்படி எதுவுமே உருப்படியாக செய்யலை. இந்த பஸ்ஸிலலாம் ஃப்ரீ. நீங்கள் கன்னியாகுமரியில் ஏறி சென்னையில் போய் இறங்கினாலும், எந்த பஸ்ஸில் ஏறி இறங்கினாலும் ஃப்ரீ. நீங்கள் அது அல்ட்ரா டீலக்ஸில் ஏறி உட்காந்தாலும் சரிமா, இல்லை ஏசி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாலும் சரியா, அது என்ன சமாச்சாரம் எது சமாச்சாரம்னு தெரியல. பாவம், எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க, நம்ம மக்கள் ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு எங்கே ஓட்டு போகிறவங்க, நமக்கு எங்கடா ஓட்டு போட போகிறாங்க, அள்ளி விடுவோண்டா வாயில் வந்ததெல்லாம் சொல்லி அள்ளி விட்டீங்க. உங்கள் மீனவர் பட்சியெல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. 7,000 6,000 குறைச்சிருக்கீங்க. ஆனால் மேடையில் பேசும்போது 8,000 20,000 ஆக்குறேன்னு சொன்னீங்க.
ஆனால் கொடுக்கும்போது 7,000 அதுலேயும் 1,000 குறைச்சி 6,000 குடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இல்லை 6,000 வந்தது 7,000 1,000 ஏற்றி 20,000 கொடுக்கணும்னு சொன்னாரா 1,000 ஏற்றி 7,000 கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆளுக்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாட்டுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, மக்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, என்னைய மாதிரி யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்குது. எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. நல்ல கவர்மெண்ட்டு. இப்படியே 5 வருஷம் இப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வேறு லெவலுக்கு போயிடும்.